அதாவது தமிழர் அப்படின்னு சொன்னா திமுக காரங்க கிட்ட போய் சர்டிபிகேட் வாங்கிட்டு வரணும்னு நினைக்கிறாங்களா? திமுக காரங்க மட்டும்தான் தமிழரா? மத்தவங்க எல்லாம் தமிழர் இல்லையா? என்ன விதமான சிந்தனை இது? இன்று தமிழகத்தை சார்ந்த ஒருவர், ஒரு தமிழர் இவ்வளவு பெரிய நாட்டுல துணை ஜனாதிபதியாக போட்டியிடுவதற்கு மட்டுமல்ல, துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பும் அவருக்கு தான் இருக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது அவருக்கு ஆதரவு தெரிவிக்காமல் தமிழர்கள், தமிழர் கலாச்சாரம் என்று பொய் பேசிக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை அவர்களுடைய ஆதரவை திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்குவதன் வாயிலாக தாங்கள் உண்மையான தமிழ் நண்பனா இல்லையாங்கிறத காட்ட முடியும். இதற்கு முன்பாக பல்வேறு உதாரணங்கள் இருக்கு. ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பெருமை நம்ம கொங்கு மண்டலத்திற்கு, தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிறது இத்தனை வருஷ காலம். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு ஒரு தமிழருக்கு கிடைக்கின்ற இந்த வாய்ப்பினை கொண்டாடாமல், பாராட்டு தெரிவிக்காமல், ஒரு தேசிய கட்சியில இருக்கிறதன் வாயிலாக இன்று அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு தருணத்தை வேண்டுமென்றே அவர்களுடைய அரசியலுக்காக இதை முகமூடி என்று சிறுமைப்படுத்துகின்ற வேலையை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் செய்கிறார். ஒடிசாவை சேர்ந்த ஒரு பழங்குடி பெண்மணியை ஜனாதிபதியாக அவரை வேட்பாளராக அறிவிக்கின்ற பொழுது ஒடிசா மாநிலத்தை சார்ந்த அரசியல் கட்சிகள் ஆதரவு கொடுத்தார்கள். மகாராஷ்டிரா மாநிலத்திலும் இதே மாதிரி ஒரு ஜனாதிபதியாக வாய்ப்பு கிடைப்பதற்கு அவர் மகாராஷ்டிரா மாநிலத்துக்காரங்களுக்கு மராட்டி பெண்மணிக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அங்க ஆதரவு கொடுத்தாங்க. தமிழ்நாட்டுல தமிழர்கள் என்று பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய திமுக இந்த நேரத்துல அரசியல் காரணங்களுக்காக இந்த மாதிரி செய்வது அவமானகரமானது. அதனால் திராவிட முன்னேற்ற கழகமும் அவர்களோடு அவருக்காக அந்த கூட்டணி கட்சியில கூட இருக்கிறவங்க அந்த அரசியலுக்காக துணை போகாமல் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வரலாற்று வாய்ப்பினை நாமும் அந்த பெருமையில் பங்கு கொள்வோம் என அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாரா? அதாவது வடமாநில தொழிலாளர்களுக்கு எதிராக ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை, குறிப்பாக அவர்கள் ரயில் பயணங்களை பற்றி கேவலமாக வீடியோ போட்டது, அவர்களை இழிவாக பேசுகின்ற முக்கியமான அமைச்சர்கள், நிர்வாகிகள் எல்லாம் அரவணைப்பது என்று இந்த நாட்டில் இருக்கின்ற இந்திய குடிமக்களை, குறிப்பாக வட இந்திய மக்களை எல்லாம் அவமதிக்கின்ற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இவர்களுடைய தமிழ் அடையாள அரசியலுக்காக பல்வேறு மாநிலங்களில் வாழுகின்ற லட்சக்கணக்கான தமிழ் மக்களுடைய கௌரவத்தை, அவர்களுடைய பாதுகாப்பை இவர்கள் கேள்விக்குள்ளாக்குகிறார்கள். பீகார் மாநிலத்தை சார்ந்தவர்கள் இங்க வாக்குரிமை பெறக்கூடாதுன்னா தமிழ்நாட்டை சார்ந்தவங்க மற்ற மாநிலத்துல கொடுக்க கூடாதுன்னு அரசியல் கட்சிகள் அங்க இருக்கிறவங்க பேசினா எப்படி இருக்கும்? இது இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டை சிதைக்கின்ற செயல். அந்த வாக்குரிமை என்பது இந்திய குடிமகனாக இருப்பது, குறிப்பிட்ட வயதை நிறைவு செய்திருப்பது, குறிப்பிட்ட வருடங்கள் ஒரு இடத்தில் வசித்திருப்பது போன்ற காரணங்களை வைத்துதான் வழங்கப்படுகிறதே தவிர அவர்கள் பீகாரியா, தமிழரா, கன்னடமா, தெலுங்கரா என்று பார்த்து வாக்குரிமை கொடுக்கப்படுவது இல்லை. இன்று கூடுதலா இன்னொரு தகவல் மீடியாக்கள்லையும் நம்ம பார்த்திருக்கோம். கிணத்து கடவுள பாலியல் தொல்லை கொடுத்ததற்காக 2 ஆசிரியர்களை இடமாற்றம் செய்திருக்கிறது தமிழகம். இடமாற்றமா? 5 பேர் இடமாற்றம். 2 பேர் மீது போக்சோ, 5 பேர் இடமாற்றம். திராவிட மாடல் என்று சொல்லிக் கொடுக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு பாதுகாப்பில்லை, கல்வித்துறையிலே முன்னேறிக்கின்ற மாநிலம் அப்படின்னு பெருமை பேசுகின்ற தமிழகத்தில் இன்று பள்ளிகளில் குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை என்கின்ற சூழலுக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். கற்பனையான ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காமல் ஒரு 2 வீடியோ, 4 போட்டோ, இதுதான் கவர்மெண்ட், இதுதான் கவர்னன்ஸ் அப்படின்னு நினைக்காம மாநிலத்தினுடைய முதலமைச்சர் உண்மையிலேயே மாணவிகளுடைய நலன், பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பை பற்றி அவர் தீவிரமாக யோசிக்க வேண்டும் என்பது இந்த நேரத்தில் எங்கள் கோரிக்கை. ராமர்
முதல்ல அவங்க எல்லாம் உண்மையான ராமாயணத்தை முதல்ல படிக்கணும். அவங்களா இஷ்டத்துக்கு அவங்களே ஒரு கற்பனை பண்ணிட்டு பேசினா அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த நாட்டிற்கே உரித்தான மிகப்பெரிய இதிகாசங்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையை பற்றிய முக்கியமான தர்மங்களை சொல்லக்கூடிய ராமாயண மகாபாரதத்துல உண்மை கதைகளை அவங்க படிக்கணும். எங்கேயோ யாரோ ஒருத்தர் கட்டுக்கதை சொன்னாங்கன்னா அந்த கட்டுக்கதை நம்பிட்டு பேசுறது சரியா இல்ல. டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.